வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியோடு இணையுமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் தனது ஆத்துக்கூறல ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு. முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் வன பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றச்சாட்டு. பெண் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களை குறிவைத்து நடத்தப்படும் ஆன்லைன் துன்புறுத்தல்கள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம் விசாரணை. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் சீனாவிற்கான அரசுமுறை பயணம் தொடர்பாக சீனா வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் ஹிந்தி கல்வியை மேம்படுத்துவதற்காக திறந்த நிலை மற்றும் தொலைதூர கல்வி மூலமான ஹிந்தி சான்றிதழ் கற்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கலாச்சார பிரிவான சுவாமி விவேகானந்தா கலாச்சார மையத்தின் ஏற்பாட்டில் உலக ஹிந்தி தினத்தின் 50வது ஆண்டு விழாவினை குறிக்கும் வகையில் பாரத் இலங்கை ஹிந்தி சம்மேளனத்தின் போதே இந்த கற்கை நிறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் மையங்கள் மூலம் நாடு முழுவதும் ஹிந்தி கற்றலை அணுகக்கூடியதாக நோக்கத்தை இந்த கற்கை நெறி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாடத்திட்டத்தை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா, இலங்கை கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன, இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் பேராசிரியர் கபில செனவரத்ன மற்றும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் PMC திலகரத்ன ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர். இந்த நிலையில் நடைபெற்ற ஹிந்தி சம்மேளன நிகழ்வில் இந்தியா, இலங்கை மற்றும் நேபாளத்தை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட அறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியோடு இணையுமாறு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தனது ஆத்துக்கூறல ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 27வது பொதுச் செயலாளராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்று 50 நாட்களின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து 2 கட்சிகளும் இணைந்து போட்டியிட வேண்டும் என தாம் கூறியிருந்ததாகவும் தனது ஆத்துக்கூறல குறிப்பிட்டுள்ளார். இதனை பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டதாகவும் அதனால் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். பெண் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் ஆர்வலர்களை குறிவைத்து நடத்தப்படும் ஆன்லைன் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரணைகளை விரிவுபடுத்துவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான ஐக்கிய நாடுகளின் குழுவின் மறு ஆய்வின் வெளிச்சத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்கான மாநாட்டில் கையொப்பமிட்ட இலங்கை ஆன்லைன் துஷ்பிரயோகம் உட்பட பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்கு அரசாங்கத்தை பொறுப்பேற்க செய்கிறது என்றும் ஆணையகம் வலியுறுத்துகிறது. கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பெண்கள் அதிகாரமளிப்பு சட்டத்தின்படி இணையத்தில் பெண்கள் குறிவைத்து நடத்தப்படும் அவமானங்கள் மற்றும் பொருத்தமற்ற நடவடிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஆணையகம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பேசிய சமந்த வித்யாரத்ன போகக பெலஸ் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக நிலம் கையகப்படுத்தப்பட்டது மற்றும் அந்த பகுதியில் சட்டவிரோத மின்சார திட்டம் தொடர்பாக பல தரப்பினரிடமிருந்து பல புகார்கள் வந்துள்ளதாக கூறினார். ஒரு குழு 5482 ஏக்கர் நிலத்தை பெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திட்ட அறிக்கையின்படி KD ரஞ்சித் என்ற நபரால் இந்த நிலம் பெறப்பட்டுள்ளது. இந்த நபரை கண்டுபிடிக்க நாங்கள் விசாரணைகளை தொடங்கினோம். இதற்காக அவர் போலி தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தியதும் கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். போலி தேசிய அடையாள அட்டை எண்ணில் கூடுதல் இலக்கம் இருப்பதை குறிப்பிட்ட வித்யாரத்ன, அசல் தேசிய அடையாள அட்டை முன்னாள் ஆளுநரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சமூக விவகாரங்களுக்கான இயக்குநர் ஜெனரலுமான ரஜித் கீர்த்தி தென்னகோனுக்கு சொந்தமானது என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த திரு தென்னகோன் தனது முகநூல் பதிவில் வித்யாரத்ன தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க மேற்கூறிய கூற்றுக்களை முன்வைத்ததாகவும் இது தொடர்பாக ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகளை நாடியுள்ளதாகவும் கூறியுள்ளார். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கை மாதம் 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சீன வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் ஹுவா சுன்ஜிங் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பாக விளக்கமளிக்கும் வகையில் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார்.
தொடர்ந்தும் குறிப்பிட்ட அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த விஜயமானது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் என்பதோடு இந்த விஜயமானது சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அனுரகுமார திசாநாயக்கவோடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதோடு தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் பிரதமர் லீ கியாங் மற்றும் தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோரும் அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சீனா இலங்கை மூலோபாய கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் தொடர்ச்சியான புதிய முன்னேற்றத்திற்காகவும் இரு நாட்டு மக்களும் அதிக நன்மை பயக்கும் வகையிலும் இலங்கை ஜனாதிபதியின் விஜயத்தின் மூலம் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஹுவா சுன்ஜிங் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஞானசார தேரருக்கு கொழும்பு மஜிஸ்திரேட் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மறுநாளே அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் 3ஆம் வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எத்திசையும் தமிழனகை என்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் தின நிகழ்வில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் இடம்பெறும் குறித்த நிகழ்வில் தமிழக அரசின் அழைப்பின் பேரில் அவர்கள் கலந்து கொள்ள சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கனிமொழியினை சந்தித்து தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசில் தமிழ்நாட்டின் குரலை எமக்காக தொடர்ந்து எழுப்புவது சம்பந்தமாகவும் உரையாடியுள்ளனர். தொடர்ந்து 2 தினங்கள் இடம்பெறும் மாநாட்டில் பங்கு கொண்ட பின் எதிர்வரும் 13ஆம் தேதி மேற்படி மூவரும் நாடு திரும்ப உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் 10 மாவட்டங்களில் 56% குடும்பங்கள் உணவு பாதுகாப்பின்மையாலும் ஓரளவு அல்லது மோசமான பட்டினிலையை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. ஃபியான் என்ற அமைப்பு முன்னெடுத்த ஆய்வின் போது இந்த புள்ளி விவரங்கள் தெரிய வருகிறது. ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட 10 மாவட்டங்களில் 2019 சராசரி வருமானமாக 78,414 ரூபாவாக காணப்பட்ட போதும் 2019ஆம் ஆண்டின் பின்னர் பணவீக்கம் காரணமாக குடும்பங்களின் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளமையும் சராசரி மாத வருமானம் 49,580 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. இந்த மாவட்டங்களில் 3இல் 2 குடும்பங்கள் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்த ஃபியான் அமைப்பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிஹாரி விஜயசிங்க, 3இல் 2 குடும்பங்கள் 25% வருமானத்தை இழந்துள்ளதுடன் மேலும் பெருமளவு குடும்பங்கள் தங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டன. அதே நேரம் நிதி நெருக்கடி காரணமாக ஊட்டச்சத்து குறைவான மலிவான உணவை உட்கொள்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். அநேகமான குடும்பங்கள் சிறிய அளவிலேயே உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்கின்றன என்று தெரிவித்துள்ள அவர் 32% குடும்பங்கள் உணவு செலவுக்காக உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து பணத்தை பெறுகின்றனர் என்றும் கூறினார்.